ஆசை யாரை விட்டுச்சு? ஆசைப்படுறதை வெளியே சொல்கிறதுலாம் எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குப்பா, யார் வேணால் சொல்லலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் முடிவு பண்ண வேண்டியது மக்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் இவர்? ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாரு? யார் இப்படி சொல்லியிருக்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அவர் தான். இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல, 2026 மட்டும் கிடையாது ராஜா, 2031 2036 எல்லாமே திமுக ஆட்சி தான் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொன்னாரா? அதைத்தான் கேள்வியாக கேட்டப்ப நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஆசைப்படுறத அவங்க தைரியமாக வெளியே சொல்லலாம், அதற்கான சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது. அவங்க கனவு காண்றதை வெளியில் சொல்கிறதுலாம் தப்புன்னு சொல்ல முடியாது, நம்ம அதை எப்படி சொல்ல முடியும்? ஆனால் முடிவு யார் எடுக்க போகிறா? மக்கள். இது மாதிரி தான் முன்னொரு காலத்தில் நடந்துச்சு. எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர் ஆனதுக்கு காரணமே மக்கள் தான். அப்படி டிசிஷன் அத்தாரிட்டி அப்படின்றது மக்கள் இருக்கும்போது நம்ம என்ன வேணால் பேசலாம், ஆனால் தேர்தல் முடிவு மக்கள் கிட்ட இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். அது அப்படித்தான். அது என்னன்னா, சொல்றதுக்கு எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்குது, ஆனால் அது தீர்மானிக்க வேண்டியது மக்கள் தான். இதுக்கு முன்னால் இப்படி தான் ஒரு தடவை காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் சமமாக போட்டியிட்டாங்க. அப்போ போட்டியிடும்போது என்ன சொன்னாங்கன்னா, யார் முதலமைச்சர் அப்படிங்கிறதுல அதில் ஒரு அவங்களுக்கு போட்டி இருந்துச்சு. திமுகவில் இருக்கிறதா அண்ணா காங்கிரஸில் இருக்கிறதாங்கிற போட்டிலாம் இருந்துச்சு. எம்ஜிஆர் என்ன பிரச்சாரம் வச்சார்னா, இந்த நாட்டுடைய முதலமைச்சர் யாருங்கிறது மக்கள் தான் தீர்மானிக்கணும், இந்த கட்சிகள் தீர்மானிக்க முடியாதுன்னு அன்னைக்கு புரட்சித் தலைவர் பிரச்சாரமே செஞ்சாங்க. முடிவில் என்னாச்சுன்னா, புரட்சித் தலைவரை தான் தமிழக மக்கள் முதலமைச்சராக கொண்டு வந்தாங்க. அதனால மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவதில் எனக்கு ஒன்றும், அவர் சொல்றதுல என்னுடைய கருத்து ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கடுத்து தான் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்னார்ல, எனக்கு வருத்தப்பா கூட்டணி என்னை கூடுவல அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதை கேள்வியாக கேட்குறாங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட. வருத்தம் தெரிவிச்சிருக்காருங்க அப்படின்னு. அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அவர் கூட்டணியில் தான் இருக்கார். இப்போ கூட்டணியில் இல்லாதவங்க கூட பேசி கூட்டணி கொண்டு வர்றது தான் கூட்டணி பேச்சுவார்த்தை. அப்போ கூட்டணியில் இருக்கவர் சும்மா இதுக்கு கூப்பிட்டு பேச முடியுமா? அதனால அந்த மீட்டிங்க்கு அவரை கூப்பிடாம விட்டாங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அவர் ஆல்ரெடி கூட்டணியில் தான் இருக்கார், எப்போவுமே எங்கள் கூட தான் இருப்பார் அவர் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். இல்லை, அன்னைக்கு அவர் கூட்டணியில் இருக்கிறாரு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு உள்ள சூழ்நிலை அவங்க பேச்சுவார்த்தைக்கு அவர் வந்தது வேற விஷயம். அதுக்கப்புறம் ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போனாங்க, அதுக்கு பிறகு இதை வந்ததுனால இதை பேசி முடித்தாங்க. அதனால் ஏற்கனவே இருக்கிறார்கள், அதனால அவங்கள கூட்டணியில் பேசணுங்கிற அவசியம் இல்லை.